ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் ரீட்டா குலோத்துங்கன். இன்றைய பதிவில் நம்முடைய சேனலில் ஒரு சூப்பரான பாரம்பரிய முறைப்படி இனிப்பு பணியாரம் தாங்க செய்ய போகிறோம். வாங்க, பணியாரம் செய்கிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ரொம்பவே சிம்பிள் ரெசிபி தாங்க, நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், ஆரோக்கியமானதுங்க. பாருங்கள், கருப்பு கவுனி அரிசி ஒரு 150 கிராம், 50 கிராம் கருப்பு உளுந்து, 50 கிராம் பச்சரிசி எடுத்துக்கிறோங்க. மூணையும் நல்லா ஊற வச்சுருங்க. முடிஞ்சால் ஓவர் நைட் ஊற வச்சுருங்க, ரொம்ப சாஃப்டாக ஊறிடும். நான் 9 மணி நேரம் ஊற வச்சுருக்கேங்க. நல்லா 2 வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணி அது ஒரு பாத்திரத்தில் ஸ்டோர் பண்ணி செடிகளுக்கு ஊற்றிக்கலாங்க. நிறையவே ஆரோக்கியமான விஷயங்கள் இருக்குதுங்க. அரிசி, கருப்பு உளுந்து, இது ரெண்டையும் நம்ம தண்ணியை கூட வேஸ்ட் பண்ணக்கூடாது. பாருங்கள், 2-3 தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணி ஊற வச்சிடலாங்க. ஒரே பாத்திரத்தில் மாற்றி நம்ம ஊற்றி மூடி வச்சிடலாங்க. நல்லா ஊறட்டும். ஒரு 8-9 ஹவர்ஸ் ஊற வச்சுக்கலாங்க. நல்லாவே ஊறிடுச்சுன்னா நம்ம மிக்சி ஜாரில் போட்டு கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்து அரைச்சிக்கலாங்க. பாருங்கள், நார்ச்சத்து அதிகமுள்ள பொருள் ரெண்டுமேங்க. பாருங்கள், இது உளுந்து தாவர வகையை சார்ந்தது. அரிசி ரொம்ப பாரம்பரியமான அரிசிங்க. நம்ம கைக்குத்தல் அரிசியெல்லாம் அந்த காலத்தில் சாப்பிடுவோம். நிறைய ஆரோக்கியமாக இருந்தாங்க. நார்ச்சத்து அதிகம் இருக்கிறதால நம்ம சாப்பிட்ற உணவில் இருக்கிற கெட்ட கொழுப்பெல்லாம் இது கரைக்கிறதால உடல் இளைக்குங்க. பாருங்கள், நம்ம நாட்டு சர்க்கரையும் சேர்த்துருக்கோம். பாருங்கள், இதை மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிறோம். அரிசி, உளுந்து, பச்சரிசி மூணுத்தையும் நல்லா மிக்சியில் கல்லுப்பு சேர்த்து அரைச்சி எடுத்துக்கிறோங்க. கூடவே ஒரு 50 கிராம் நாட்டு சர்க்கரை எடுத்துக்கிறோங்க. நாட்டு சர்க்கரையை போட்டு நல்லா கலக்கிடுங்க. மிக்ஸ் ஆகட்டும். மிக்ஸ் ஆனால் தான் கொஞ்சம் நமக்கு கரெக்டாக இருக்கும் அந்த ஒரு ப்ரிப்பரேஷன். ஒரு கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் போட்டு ஒரு 20-25 முந்திரி வறுத்து போட்டுக்கலாங்க. நல்லா நம்ம பணியாரம் சாப்பிட்றப்ப கிறிஸ்பியாக கிடைக்கும். வறுத்து இந்த மாவுலே சேர்த்துக்கோங்க. பாருங்கள், 2 ஏலக்காயும் தட்டி போட்டுக்கோங்க, நல்லாயிருக்கும். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. பாருங்கள், நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சின்னா ஒரு நல்ல ஒரு ப்ரௌன் கலர் கிடைக்கும். வெந்ததுக்கப்புறம் நல்லா கருப்பாகிடுங்க. அந்த கருப்பு கவுனி அரிசி நம்ம அதிகமாக போட்டிருக்கோம். பாருங்கள், குழிப்பணியார சட்டியை அடுப்பில் காய வச்சாச்சு. பாருங்கள், நல்லா கொஞ்சமாக நல்லெண்ணெய் தடவிக்கோங்க. அதுவும் செக்கில் ஆடின நல்லெண்ணெய் தடவிக்கோங்க. நம்ம கொஞ்சம் வெந்து வர்றப்ப ஒரு 2-3 சொட்டு கீ ஊற்றிக்கலாங்க. அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக வரும் நமக்கு பணியாரம். உள்ளே சாஃப்டாகவே இருக்கும். எல்லாருக்கும் ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க. வித்தியாசமான ஒரு பணியாரம் செய்து கொடுத்தா, அதுவும் ஆரோக்கியமான நார்ச்சத்து அதிகமுள்ள, இரும்பு சத்து அதிகமுள்ள பொருட்களை சேர்த்து செய்கிறோங்க. பாருங்கள், 3 பொருள் சேர்த்துருக்கோம். நாட்டு சக்கரை, கருப்பு கவுனி அரிசி, கருப்பு உளுந்து, எல்லாமே ப்ரௌன் பேஸ் தாங்க. நம்ம உடம்புக்கு அவ்வளோ நல்லதுங்க. நிறைய உடம்புக்கு நன்மை தர்ற வேதிப்பொருட்களும் விட்டமின்களும் அதிகமாக இருக்குது. பாருங்கள், அதனால தான் இது நம்மளோட பாரம்பரிய ஸ்வீட்டுன்னு சொல்கிறாங்க. பாருங்கள், எவ்வளோ நல்லா அழகாக வருது பாருங்கள். கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கிட்டால் தான் வரும். நீங்கள் வேணால் டிஷ்யூவில் வச்சு ஸ்ட்ரெயின் பண்ணிக்கோங்க. பாருங்கள், சூப்பராக இருக்குது. பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. நல்லா அழகாக முள் கரண்டியால் எடுத்து ஒரு பிளேட்டில் பரிமாறிக்கிறோங்க. பாருங்கள், கருப்பு கவுனி அரிசியில் எவ்வளோ நன்மை இருக்குது பாருங்கள். மூளை செயல்பாட்டுக்கு உதவுது, சர்க்கரை நோய்க்கு நல்லது, கல்லீரல் உள்ள நச்சுத்தன்மையை சரி செய்து, தசைப்பிடிப்புக்கு நல்லது, நரம்புகளுக்கு சிறந்தது, கொலஸ்ட்ராலை கட்டுப்படுத்துது. ஒரு அரிசி மட்டுமே இவ்வளோ பலன் பார்த்திங்கன்னா, கருப்பு உளுந்தில் அவ்வளோ அயன் இருக்குங்க. அந்த காலத்தில் குழந்தைங்களுக்கு கொஞ்சம் ஒரு 10-12 வயசு ஆயிடுச்சுன்னா பேக் போன்லாம் வலிக்கும்னு சொல்லிட்டு உளுத்தங்களி எல்லாம் செய்து கொடுப்பாங்க. அதுவும் கருப்பு உளுந்த பொடி பண்ணி நம்ம உருண்டை மாதிரியும் தருவாங்க. இப்போல்லாம் அதெல்லாம் அந்த ஸ்நாக்ஸ்லாம் போச்சு. நீங்கள் இது போல் கூட செய்து கொடுக்கலாம். கருப்பு உளுந்தும் நம்ம மேஜராக ஒரு 50 கிராம் போட்டிருக்கோம். பாருங்கள், நல்லாவே வந்துடுச்சு. ஒரு 2-3 ஈடு எடுத்து வச்சுக்கலாங்க. எல்லோரும் சாப்பிடலாம் ஈவினிங்கில். இது சும்மா சைடிஷ்லாம் தேவையில்லை, இது அப்படியே சாப்பிடலாம். ஏன்னா நம்ம நாட்டு சக்கரை சேர்த்து தான் பண்ணியிருக்கோம். இனிப்பு பணியாரம். பாருங்கள், ரொம்ப மூட்டு வலியெல்லாம் இருந்ததுன்னா அந்த கருப்பு உளுந்தில் அவ்வளோ நார்ச்சத்து இருக்குங்க. 3மே நார்ச்சத்து நிறைந்தது தாங்க. பிளாக் ரைஸு, கருப்பு உளுந்து, நாட்டு சக்கரை பார்த்திங்கன்னா இயற்கையிலே கிடைக்கிற தாவரத்துலேருந்து எடுக்கிறதுங்க. இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தில் பணியாரம் செய்து பயனுங்க. தேங்க்யூ.